குடும்பத்தைச் சேர்ந்தவரிடம் அவருடைய மகளிடம் ஃபோனை தர சொல்கிறாரு. புரட்சித் தலைவர் அந்த மாணவியிடம் பேசுகிறார். கடிதத்தில் எழுதியிருந்த தகவலின் உண்மைத்தன்மையை உணர்கிறார். உடனே முடிவெடுக்கிறார். அப்படி அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது? தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களே, நானும் எனது சகோதரியும் தினந்தோறும் அரசு பேருந்திலே பயணம் செய்கிறோம். ஆண்களும் பெண்களுமாக அதிலே பயணம் செய்கின்ற பொழுது சில ஆண்களால் எங்களுடைய விரும்பத்தகாத சில செயல்கள் நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் குறித்த நேரத்திலே பள்ளிக்கு செல்ல இயலவில்லை என்று அந்த கடிதத்தில் அந்த மாணவி எழுதியிருந்தார். புரட்சித் தலைவர் உடனடியாக அந்த மாணவியிடம் கூறினார், நாளை முதல் மகளிருக்கென்று தனி பேர்